ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.1ல 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ப்ரூவ் தட் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்ன நம்மளுக்கு தெரியும், அடுத்தடுத்து இருக்க நம்பர்ஸ். அதாவது இப்போ நம்ம 2 எடுத்தோம்னா 2க்கு அடுத்து என்ன வரும், 3 வரும். இப்போ 3 எடுத்தோம்னா 3க்கு அடுத்து 4 எடுத்தோம்னா 4க்கு அடுத்து என்ன வரும், 5. அதுதான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுக்கான மீனிங். அதாவது அடுத்தடுத்து இருக்க நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப்ரைம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நான் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 5, 6ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 5ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வரும், 1 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும். இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம HCF எடுக்க போகிறோம். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன வரும், ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது, 1 மட்டும்தான் இருக்குது. அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5க்கும் 6க்கும் என்னது, 1. HCF என்னது நம்மளுக்கு 1. அப்போ HCF எப்போ 1 வருதோ அப்போ நம்ம அந்த நம்பர் என்னன்னு சொல்லலாம்னா கோப்ரைம்னு சொல்லலாம். அப்ப 5ம் 6ம் என்ன நம்பர், கோப்ரைம் நம்பர் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்க நம்ம 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க போறோம். என்ன நம்பர்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளாதான் எடுக்க போறோம். அதுக்கு நம்ம முதல் HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சு HCF 1 வந்துருச்சுன்னா நம்ம அது என்னன்னு சொல்லிடலாம், கோப்ரைம்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்மளா ஒரு 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க போறோம். சொல்யூஷன்: let 2 consecutive positive integers are n and n+1 நான் 2 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் n-க்கு வந்து 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ அந்த n-ஓட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிரும். அப்படிதானே 3ன்னு வந்துடும். இப்போ 3 நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் வேணும்னா என்ன செய்யணும், அப்போ 3யோட ஒரு 1 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் நம்பர் 4ன்னு கிடைக்கும். அதனால n அண்ட் எனக்கு அடுத்த நம்பர் வேணும்ன்றனால n-ஓட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு n+1 நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளோட 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், HCF கண்டுபிடிக்க போறோம். எப்படி நம்ம HCF கண்டுபிடிப்போம், பை யூசிங் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. நம்மளுக்கு என்னன்னு தெரியும், A = BQ + R அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம A எப்போ என்ன எடுத்து எழுதுவோம், எப்பயும் பெரிய நம்பர் தான் நம்ம ஏக்கு எழுதுவோம், n+1. சின்ன நம்பர் தான் எப்பயும் பிக்கு எழுதுவோம். அப்போ சின்ன நம்பர் என்னது, n. Q கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல நார்மலா டிவைட் பண்ண போறோம். அப்ப n+1 உள்ள போடுவோம், n வெளியில போடுவோம். எத்தனை டைம் போடும்போது நம்மளுக்கு n கிடைக்கும், 1 டைம் போடும்போது தான் n கிடைக்கும். 1 × n என்னது, n வரும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆயிடும், 1 அப்படியே வரும், nல n போயிடுச்சுன்னா 0 ஆயிடும் இந்த இடத்துல. அப்ப ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. கோஷியன்ட்டும் 1 கிடைச்சிருக்கு, ரிமைண்டரும் 1 கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரணும், 0 வரணும். ஸோ அகெயின் நம்ம அதை பண்ணலாம். இப்போ இந்த n வந்து வெளியில எடுத்து எழுதிடலாம், ரிமைண்டரை இங்க எடுத்து எழுதிடலாம். இப்ப அகெயின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், n உள்ள போட்டுக்குவோம், 1 வெளியில இருக்கும். அப்ப எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு n கிடைக்கும், 1 × n போடும்போது நம்மளுக்கு n கிடைக்குமா, 1 × n கிடைக்கும். இப்ப இதை சப்ராக்ட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடும். அப்ப 0 மட்டும் நம்மளுக்கு ரிமைண்டர்ல வந்துடும். இப்ப நம்மளுக்கு கோஷியன்ட் என்ன வந்திருக்கு, n வந்திருக்கு, ரிமைண்டர் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அப்ப 0 வந்துருச்சுன்னா நம்ம அங்க இருக்க B என்னன்னு சொல்லுவோம், எப்பயும் HCFன்னு சொல்லுவோமா. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல HCF என்ன வந்துருச்சு, C = 1ன்னு வந்துருச்சு. ஓகே, ஒரு 2 பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தோம், n-ம் n+1, அதுக்கு HCF கண்டுபிடிச்சோம். HCF இப்ப என்ன வந்துருச்சு, 1ன்னு வந்துருச்சு. அப்ப HCF 1ன்னு வந்துருச்சுன்னா நம்ம அந்த 2 நம்பரை நம்ம என்னன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு கோப்ரைம்னு நம்ம சொல்ல முடியுமா. சோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம். therefore 2 consecutive positive integers are always coprime ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளமை முடிச்சிடலாம்.